தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஏப்ரல் 16 பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரம், வியாழன், 2026. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். சேசுமரி சூசை, நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உமது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வருவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தோமா, என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். இறைவா, இந்த அதிகாலை வேளையிலே திருப்பாடல் 34 நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நீர்தாமே வல்லமையும் நன்மையும் நிறைந்தவராயிருப்பதால் இந்த புதிய விடியல், புதிய நாள், புதிய வாழ்வை தந்தமைக்கு நன்றி கூறி அர்ப்பணிக்கின்றோம். கடந்த நாள், கடந்த இரவு முழுவதும் கொடுத்த பாதுகாப்பு, பராமரிப்பு, நேசம், கிருபை, அரவணைப்பு, அன்பு அனைத்திற்கும் மொத்தமாக நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர் செய்த அளப்பரிய செயல்களுக்காக நன்றி கூறி எங்களையே சமர்ப்பிக்கின்றோம். உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது நாமத்தின் பேரிலே எங்களை நீர் எல்லா நிலையிலும் வழிநடத்தி காப்பதற்காக இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு எங்கள் பெற்றோர், எங்கள் உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் அனைத்தையும் ஒன்றாக சமர்ப்பித்து இந்த திருப்பாடலை வழியாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். வெயிலின் தாக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்திடவும், குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷம் திகழ்ந்திடவும், தொடர்ந்து உமது உயிர்ப்பின் ஆசீர் எங்கள் ஒவ்வொருக்கும் கிடைக்கப்பெற வேண்டி இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து திருப்பாடலை ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் எம் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகளை உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. வாரியர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமாம்? அப்படியெனில் தீச்செயலினின்று உன் நாவை காத்திடு. வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிவிடு. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினும் இன்று ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அருள்வாக்கு. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 31 36 முடிய. இயேசு நிக்கதேவிடம் கூறியது, மேலிருந்து வருபவர்
அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றி அவர் சான்று பகர்கின்றார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுளுக்கு உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்றைய தியான சிந்தனைக்கு ஏழைகள் மீது கொள்ளும் அன்பு செயல் விண்ணகம் முன் சுவையை தரும். விண்ணகம் என்பது என்ன என்ற கேள்விக்கு லூக்காஸ் 17:21 இறைவசனத்தில் இயேசு விடையளிக்கின்றார். இறையரசு உங்களிடையே உள்ளது. இறைமகன் இயேசு முன்மொழிந்த மீட்பு புண்ணிய வாழ்வு வாழ்ந்த தனிநபருக்கான பரிசல்ல, அது மனிதகுலம் முழுவதற்குமான ஓர் அழைப்பு. விண்ணகம் அடைய அனைவருக்கும் ஒரே விதிகளோ வரையறையோ வழங்கப்படவில்லை. எளியோருக்கு எளிமையாகவும் வளம் படைத்தோருக்கு ஊசியின்றி காதில் ஒட்டகம் நுழைவதை போன்றும் அது இருக்கும். நாமும் தூய லாசருக்கு சொன்ன அறிவுரையை விதிமுறையை போன்று நாமும் அதை ஏற்றுக்கொள்வோம். உணவளித்து மறுத்த பணக்காரருக்கு ஒரு விதிமுறை. மண்ணுலகில் அடுத்தவர் மீது அக்கறை கொள்ளுபவர்களுக்கு விண்ணுலகில் நிலைவாழ்வு வழங்கப்படும். விண்ணுலக வாழ்வின் பொருட்டு அல்ல, மண்ணுலகில் நாம் யாவும் நலமுடன் வாழ நம் திறமைக்கேற்ப ஒவ்வொரு நிலையிலும் விண்ணரசில் செல்வதற்கான புண்ணிய நெறிகளை மேற்கொள்ள வேண்டும். உணவு கொடுத்தோர் ஆண்டவருக்கு சமம். இன்று உணவுக்காக மனிதர்களும் வாயில்லாத ஜீவன்களும் ஒரு துளி தண்ணீருக்கும் கஷ்டப்படுகின்ற காலகட்டத்தில் நாமும் நம்மால் ஆன்ற புண்ணியங்களை செய்து அவற்றின் வழியாக விண்ணரசுக்குரிய வழிகளை தேடிக்கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.